ஸோ பெரியவங்க, வயசுல மூத்தவங்க, வீட்ல உள்ள பெரியவங்கள கவனிக்காம இருந்திருப்பாங்க பூசம். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஜென்மத்தில பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்த வாங்கிட்டு பொறப்பாங்க. அவங்களுடைய அப்பா, அம்மாவா இருக்கலாம், மாமனார், மாமியாரா இருக்கலாம், இல்ல வீட்ல ஒரு வயதில மூத்த ஒரு நபரா இருக்கலாம். அவங்களுக்கு இவங்களோட தேவைப்படும்போது, அந்த தேவைய இவங்க செய்யல. சரிவர இவங்களுடைய அந்த பித்ரு கடன அவங்க உயிரோட இருக்கும்போதும் சரி, அவங்களோட காலத்துக்கு அப்புறமும் சரி, இவங்க செய்யாம இருந்திருப்பாங்க. அப்போ பித்ரு கடன் அப்படிங்கிறத அதிகமா வச்ச ஒரு நட்சத்திரம் பூசமா இருந்திருக்கும். இன்னொரு விஷயத்த இவங்க என்ன பரவலா பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு சமுதாயமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். அதுக்கு ஒரு பாரம்பரியம்னு இருக்கும், சாங்கியம்னு இருக்கும். அத நிந்தனை பண்ணியிருப்பாங்க. ஸோ இத நான் பண்ண மாட்டேன். இத நான் ஒரு நிந்தனையா பண்ணும்போது, அது சம்மந்தப்பட்ட ஒரு சாபம். அது குலதெய்வ சாபமா இருக்கலாம், பித்ரு சாபமா இருக்கலாம். அத கொஞ்சம் அதிகமா வாங்கியிருப்பாங்க தன்னுடைய முற்பிறவில. அப்பேற்பட்ட நபர்கள் தான் இந்த ஜென்மத்தில பூச நட்சத்திரத்தில பிறப்பாங்க. ஏன்னா பூசம் அப்படிங்கிறது ஒரு முழு நட்சத்திரம். சனியுடைய நட்சத்திரம். புதனுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ இது 2மே ஒரு ஸ்ட்ராங் கர்மாவ இண்டிகேட் பண்றதுங்கிறது நிதர்சனமான உண்ம.